ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் இன்னொரு வித்தியாசமான ஒரு கேமான ஸ்டீல் பிஃபோர் 6 AM ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பேர் நல்லா இருக்குன்னு நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். என்ன உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து சப்பர்பன் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதை மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு போவோம். சிங்கிள் பிளேயராக போவோம். ஏன்னா சிங்கிளாக போனால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ டைம் முடிஞ்சு இப்போ டெலிபோர்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம தனியாக தான் போகிறோம், கூட யாரும் வரல. போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. பேர்லேயே தெரியுது நம்ம ஏதோ ஒரு வீட்டில் இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து திருடணும்னு. ஆனால் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குன்னு தான் இந்த கேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ சர்வர் லோட் ஆகிடுச்சு. ஓகே, உள்ளே விட்டாங்க. இப்போது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இது நம்ம வேன் போல் நம்ம இந்த வண்டியில் வந்திருக்கோம். 5500 சேர்கிற வரைக்கும் திருட சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஹவுஸுக்குள்ளே போகணுமா, இதை உடச்சிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அதை வச்சு அடிப்போம். கையில் க்ரோபார் கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்லேயே. ஓகே, நம்ம கதவை அடித்தே உடச்சாச்சு. உள்ளே இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கே இருக்கலாம் ஆட்டையை போட்டுடலாம். இதுலேயே எவ்வளோ அந்த வேலையெல்லாம் காட்டுது. சிலதுக்கு அன்டிஸ்கவர்னு இருக்குது. ஓகே, இந்த கம்ப்யூட்டர் 900 இருக்குது. இது தூக்கிட்டு போயிடலாம். இப்போ எதையாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் நம்ம வேனுக்குள்ளே போட சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வேனில் போட்டாச்சு. ஏதோ கட்சியில் இருக்குது. இந்த வீட்டோட ஓனர்னு நினைக்கிறேன். ஐயோ, எந்திச்சிட்டான். ஆஹா, இவன் எந்திரிச்சிட்டான். இப்போ எந்திரிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போனா இவன்கிட்டருந்து மாட்டாமல் நம்ம எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வரணுமா? இவன்கிட்ட மாட்டவே கூடாது. அப்போனா இந்த வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பான், நம்ம பாட்டுக்கு இங்கே திருடிட்டு இருக்கணுமா? கஷ்டமாக இருக்க போது. ஓகே, இந்த ஜன்னலை உடச்சாச்சு. இப்போ நம்ம இந்த வழியாக போய் ஒவ்வொன்றா தூக்கிட்டு வந்துடலாம். பெரிய பெரிய பொருளாக தூக்கிட்டு வரணும். ஓகே, இப்போ இந்த பிசியை தூக்கிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ தூக்கிட்டு போய் நம்ம வேனில் போட்டுடலாம். ஓகே, வேனுக்குள்ளே கீழே விழுகிற மாதிரி வைக்கணும். கீழே விழுகிற வச்சோம்னா அப்புறம் கீழே விழுந்துடும். இப்போதைக்கு நம்ம 400 இந்த மானிட்டர் கீழே வந்துருக்கு. இங்கே எடுத்து போட்டாச்சு. ஓகே, இப்போ 1350 ருபீஸ்க்கு நம்ம திருடியாச்சு. இதை கீழே ஒழுங்காக போட்டுருவோம் வேனுக்குள்ளே, இல்லாட்டி கீழே வந்துடும். ஓகே, இப்போ 1350க்கு திருடியாச்சு. மீதிக்கு நம்ம சீக்கிரமாக போய் திருடணும், வேகமாக போகணும். ஓகே, இந்த ட்ராஃபி நல்லாயிருக்கு, இது தூக்கிடலாம். இது 1200 ட்ராஃபிக்கு இவ்வளோ விலையா, தூக்கிடுவோம். ஓகே, இதையும் நம்ம திருடி கொண்டு வந்தாச்சு. இப்போ 2550க்கு நம்ம திருடி இருக்கோம். ஆஹா, அந்த ஓனர் வந்துட்டான். அதனால பார்க்கல நம்மளை. எனக்கு தூரத்தில் இருந்தால் கண்ணு தெரியாது போல், நைட் நேரம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மைக்கு நல்லாயிருக்கு, இதையும் தூக்கிடுவோம். இதெல்லாம் நல்லாயிருக்கோ தூக்கிடலாம். ஜஸ்ட் நிமிஷத்தில் தப்பிச்சிட்டோம். அவனுக்கு கண்ணு தெரியாது போல். உண்மையாகவே சைடில் வந்து தப்பிச்சிட்டோம் வழியா. நான் பார்க்கவே இல்லை, நான் பழக்கூடிய வந்துட்டேன். ஓகே, இது வந்து ஒரு 150 இந்த மைக்கு. இப்போ வேறு ஏதாவது நல்லதாக இருக்கான்னு பார்ப்போம். பின்னாடி ஒரு வழி இருக்குது, இங்கே போய் பார்ப்போம். ஏதாவது நல்லா இருக்கா? இங்கே ஃபுட்பாலு சேர்ஸ் தான் இருக்குது. ஓகே, இங்கே க்ரில் இருக்குது, இதை தூக்கிடலாம். இதை போய் நம்ம விற்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். கன்ஃபார்ம் எனக்கு கண்ணு தெரில, ஏன்னா நம்ம அவ்வளோ கிட்ட இருந்து நம்மளை பார்க்கல. ஓகே, இப்போ இதையும் நம்ம திருடிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம 3140 ருபீஸ்க்கு திருடிட்டோம். 5500க்கு திருடணும். 6 மணி வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் திருடிக்கலாம். அட்லீஸ்ட் 5500க்காக திருடணும். ஓகே, இப்போ இதை உடச்சிட்டு உள்ளே போயிடலாம். ஓகே, இதையும் உடச்சாச்சு. இப்போ உள்ளே ஒரு பெரிய டிவி இருக்குது. அந்த ஓனர் வரான். அந்த ஓனர் போனோடனே நம்ம அந்த பெரிய டிவி ஆட்டையை போட்டலாம். பார்க்க நல்லாயிருக்கு, பெருசாக இருக்குது. ஓகே, இது 1000 பரவாயில்ல, தூக்கிட்டு போயிடலாம். $1000 இந்த டிவி. ஓகே, இப்போ வேகமாக நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். ஓகே, உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஒழுங்காக இங்கே வச்சுட்டு போயிடலாம். கீழே விழுந்துடும் அப்புறம். ஒழுங்காக நிற்கலை. ஓகே, நின்றுச்சு. இப்போ நம்ம வேகமாக போய் மற்றதையும் திருடிட்டு வந்துடலாம். அவன் வெளியே வர மாதிரி இருக்கே. வெளியே தான் வரான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம போகலாம். இப்போயே டைம் 3 ஆக போகுது. இன்னும் நமக்கு ஒரு 3 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே டெஸ்க்கு, கீழே ஒரு ஸ்கேட்டிங் போர்ட், இங்கே ஒரு டாய் காரு, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதை தூக்கிட்டு போயிடலாம். ஸ்பீக்கர் நல்லாயிருக்கு, யூஸ் ஆகும். ஆஹா, இங்கே தான் இருக்கான். நல்ல வேலை பார்க்கல நம்மளை. ஓகே, இப்போ வேகமாக நம்ம போய் நம்ம இந்த வேனில் போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த வேன் நம்ம ஒழுங்காக செட் பண்ணிட்டா போதும். கீழே விழுந்துருச்சு பாருங்கள், சொன்னேன்னா. ஓகே, இது இங்கேயே இருந்துக்குச்சு. ஓகே, இப்போ நம்ம வேகமாக போய் மற்ற ஆட்டையை போட்டு வந்துடலாம். ஓகே, அவன் அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கான். நம்மளை பார்க்கல. சொன்ன மாதிரி அவனுக்கு கண்ணு தெரில. கொஞ்சம் தூரம் அந்த ரெட் கலரில் இருக்கிறத மாட்டினா தான் அவனை பார்ப்பான் போல். ஓகே, இங்கே ஃப்ரிட்ஜு 3700 தூக்கிட்டு போயிடலாம். முதல்ல அந்த ஃப்ரிட்ஜு தான் முக்கியம் இருக்கிறதுலே. இந்த ஒன்றே இவ்வளோ விலையாக இருக்கே, சூப்பர். ஆனால் அது வேனுக்கு பத்துமா? இன்னும் காணும் வேனை. அங்கே இருக்குது, நம்ம மாற்றி தூக்கிட்டு வந்துட்டேன். அது ஸ்க்ரீனை வேறு மறைக்குது. ஸ்க்ரீனை மறைச்சனால தப்பாக கொண்டு போயிட்டேன். இன்னும் வேனுக்குள்ளே போக மாட்டேங்குது ஃப்ரிட்ஜு. வேன் கொடுக்குறதான் கொடுக்குறாங்க, பெரிய வேனாக கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரிட்ஜு உள்ள வைக்கணும்னு தெரியாதா?
இப்போ இந்த ஆங்கிளை கொஞ்சம் மாற்றி அப்படி சுற்றி உள்ளே எப்படியா திணிச்சிடலாம். இதை திணிச்சிட்டாலே போதும் நமக்கு லைஃப் செட்டிலே, அதாவது இது கேமில். ஏன்னா 5500 தான் திருட சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ உள்ளே போக மாட்டேங்குது. பேசாமல் உள்ளே இருக்கல வெளியே எடுத்து போட்டுடலாமா? வெளியே எடுத்து போட்டால் திருப்பி பெரிய வேலையாகுமே. எப்படியாவது உள்ளே திணிச்சாகணும். ஓகே, பேசாமல் உள்ளே இருக்கல வெளியே எடுத்து போட்டுடலான்னு நினைக்கிறேன். வெளியே எடுத்து போட்டுருவோம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டாச்சு. ஆஹா, இந்த ஓனர் நம்மளை பார்த்துட்டு போலீஸை கால் பண்ண போயிட்டான். இப்போ மண்டே அடிக்க சொல்லியிருக்காங்க. போலீஸை கூப்பிட்றதுக்குள்ள நான் அடித்து போடணுமா? இல்லாட்டி அவன் போலீஸை கூப்பிட்றான், போலீஸாக நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஐயோ, ஜெயிலில் போக முடியாது. இவனை அடித்தாச்சு. இவனை மயங்கிட்டானா? இவனை தூக்கிட்டு போய் எங்கேயாவது அடைச்சி வச்சிடலாம் ரூமில் ஏதாவது. ஓகே, இவனை இந்த ரூமில் போட்டாச்சு. இப்போ வெளியே வராமல் இருக்கேன். இந்த சோஃபா இருக்குல்ல, அந்த சோஃபா தூக்கி வச்சுருவோம். அப்படின்னா வெளியே வர மாட்டான். வெளியே வர முடியாது. அதாவது இந்த கேம் லாஜிக் படி அவனால் வெளியே வர முடியாது. இதே ஒரிஜினல் இருந்தால் சோஃபாவை தூக்கி போட்டு வந்துடலாம். ஓகே, அவனை அங்கே அடைச்சி வச்சாச்சு. அவன் எழுந்தா வெளியே வர முடியாது. இப்போ நம்ம வேலையை போய் பார்ப்போம். அந்த ஃப்ரிட்ஜை முதல்ல தூக்கி உள்ளே வைக்கணும். ஏன்னா இது 3500 டைம், அதுக்குள்ளே 5 ஆகிடுச்சு. இப்போ இதை உள்ளே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் உள்ளே அடுக்கணும். ஓகே, இது உள்ளே அழகாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ மற்றதெல்லாம் உள்ளே திணிச்சு வச்சுட்டா போதும், வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ நேரமாக நான் உட்காந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை எப்படியே வச்சோம். டைம் ஆகிடுச்சு. 6 AM ஆகிடுச்சு. நம்ம கிளம்பவே இல்லை. நல்ல வேலை நம்ம 5000க்கு மேலே திருந்தனால அவங்களே நம்மளை விட்டுட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்த அசைன்மெண்ட்டை ஃபுல்லாக முடிக்காமல் சரியாக டைமை கீப் அப் பண்ணாதனால ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம இப்போ லாபிக்கே திருப்பி வந்துட்டோம். இந்த கேம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதுலேயும் கிளாஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் நமக்கு பேட்சில் அது கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணால் நம்மக்கிட்ட ஒரு 604 டைமண்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம வேக்கனே லாஸ்ட் டைம் ப்ரிட்டன் டு பி ஸ்லீப்பில் தான் கிளாஸே வாங்கலை இல்லையா. கிளாஸ் வாங்கணும்னு தான் இருந்த டைமண்ட்க்கு சிம்பிளாக ஒரு கிளாஸ் வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டிஸ்கஷனில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பார்த்தவங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.